செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நெருக்கமானவரின் அலுவலகத்திலிருந்து தோண்ட பணமானது கிடைத்திருக்கிறது. 45 லட்சம் ரூபாய் பணம் சிக்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கீங்க. விவரங்களை வழங்கலாம். புதுச்சேரி நூறடி சாலை மேம்பாலம் அருகே உள்ள ஜான்சி நகர் பகுதியில் பெரியபாளையத்தம்மன் பைனான்ஸ் நிறுவனம் நடத்தி வருவர் முருகேசன். இவர் வீட்டில் 3,60,00,000 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினருக்கு பறிமுதல் செய்துள்ளனர். அதன் அடுத்து அவருடைய விசாரணையானது வருமான வரித்துறை அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதனை அடுத்து நெல்லித்தோப்பு சிக்னல் அருகே உள்ள அவருடைய பெரியபாளையத்தம்மன் நிறுவனத்தில் பைனான்ஸ் நிறுவனத்தில் சோதனை நடைபெற்று வருகிறது. அந்த இடத்தில் 45 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளனர். அந்த பெரியபாளையத்தை பைனான்ஸ் நடத்தி வரும் முருகேசன் அந்த அலுவலகத்தில் தான் இருக்கிறார். அந்த அலுவலகத்தில் அவர் அந்த அலுவலகத்தில் இருக்கும் பொழுது அந்த மேஜை மேலேயே அந்த பணத்தை எடுத்து வைக்கும் அந்த போட்டோவானது தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த இடத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள், காவல்துறையினர் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினரும் அந்த பகுதியில் முகாமிட்டு இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கான ஆவணங்களை அவர் கேட்டறிந்து வருகின்றனர். இதற்கான ஆவணங்கள் இதுவரை சரிவர அவர் ஒப்படைக்காததன் காரணமாகவும் இந்த விசாரணையானது மீண்டும் நடத்தி வருகின்றனர். இது குறித்து தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலத்துங்கன் சற்று நேரத்துக்கு செய்தியாளர் சந்தித்தார். அப்பொழுது இது சம்பந்தமாக அவர் புகையை செய்தியாக கொடுத்திருக்கிறார். 3,68,00,000 ரூபாய் இது வரைக்கும் அந்த முருகேசன் என்பவர் வீட்டில் வீடு மற்றும் அலுவலகத்தில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் பேட்டியின் வாயிலாக நம்ம தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த விசாரணையானது ஏற்கனவே இவர் அரசியல் கட்சி பல்வேறு முக்கிய அரசியல் கட்சி நபர்கள் தொடர்புடைய நபராக இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இது குறித்து தேர்தலுக்காக இவர் பணம் வேறு எங்கும் கொடுத்துள்ளதா இருக்கின்றாரா, இல்ல வேறு ஏதேனும் பகுதியில் இவர் தேர்தல் இந்த பணத்தை பதுக்கி வைத்துள்ளாரா என்ற கோணத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் வருமான வரித்துறை அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே 3,68,00,000 ரூபாய் பிடிக்கப்பட்ட நிலையில் அவருடைய அலுவலகத்தில் 45 லட்சம் ரூபாய் கொண்டு பிடித்து விசாரணை செய்வது புதுச்சேரி அரசியல் பெரும் பரபரப்பாக ஏற்பட்டுள்ளது. இவர் முதலமைச்சர் ரங்கசாமியின் தீவிர ஆதரவாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.